வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வீடு கிச்சன்லேயுமே ஏதாவது ஒரு ஸ்பேஸ் எப்போவுமே மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய குட்டி கிச்சனில் இந்த ஸ்பேஸ் தான் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற பிளேஸ். ஸோ இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் கிளம்பி வந்துட்டேன். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஐடியாவே கிடைக்கல. ஸோ பார்ட்டிஷனாக பிரித்து நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்ருந்தேன் ஒரு சைடு மட்டும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அது மேலே இருக்கிறத டஸ்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கீழே பெருக்கி தள்ளிட்டேன். தள்ளிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டேன். இங்கே நிறைய பேருக்கு கிளீனிங் ஒரு தெரப்பியாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களில் நானும் ஒரு ஆள். சம்டைம்ஸ் ரீசனே இல்லாமல் அழுக வரும். சம்டைம்ஸ் ஏன்னு எதுக்குன்னு தெரியாமலே சோகமா இருக்கும். சுத்தி நெறைய பேர் இருந்தாலும் ஏதோ ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இத பத்திலாம் நம்ம யோசிக்கக்கூடாது நந்தினின்னு என்னைய நானே மோட்டிவேட் பண்ணிட்டு, வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு பிளேஸ்ல கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன மாதிரி நீங்களும் சோகமா இருக்கும்போதும் சரி, கஷ்டமா இருக்கும்போதும் சரி, லோன்லியா ஃபீல் பண்ணும்போதும் சரி, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணி உங்களுடைய மைண்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். கம்மிங் பேக் டு அவர் கிளீனிங் ஒரு குட்டி டிப்ஸுங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன். ஸோ நீங்க ஆயில் கண்டெய்னர் சூஸ் பண்ணுறீங்கன்னா, மோஸ்ட்லி நீங்க கிளாஸ் கண்டெய்னரா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டூ மெயின்டெயின் அண்ட் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கிளாஸ் கண்டெய்னரா இருந்துச்சுன்னா, நம்ம ஆயில் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெருசா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்ச்சு கழுவணும்னு அவசியம் இல்ல. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரென்டட் ஹவுஸ். ஸோ பெருசா மாடுலர் கிச்சன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கிச்சன் ஸ்பேஸே குட்டியா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் கண்டெய்னர் எல்லாமே தொடச்சு கிளீன் பண்ணி அடுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாமே மேலலாம் டஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே துணியில கிளீன் பண்ணிட்டு நான் வச்சுட்டேன். நான் எப்படின்னா, இந்த கிளாஸ் கண்டெய்னர் ப்ளஸ் இந்த செராமிக் ஐட்டம்ஸ், காஃபி மக் இதிலலாம் எனக்கு பெரிய கிரேஸ் இருக்கு. என்னதான் வீட்ல அவ்வளோ கிளாஸ் பவுல்ஸ், கிளாஸ் டம்ளர் ப்ளஸ் செராமிக் பிளேட்ஸ் இருந்தாலும், எங்கேயாவது ஷாப்பிங் போணும்னா நம்மளுக்கு அந்த காஃபி மக்க பார்க்கும்போது வாங்கணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னுடைய ஹஸ்பண்ட் ஏதாவது பர்த்டே, வெட்டிங், ஆனிவர்சரி வரும்போது எனக்கு காஃபி மக் தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கிரேஸ்னா, நம்ம காஃபி பவுடர் வாங்குற அந்த பாட்டில்ஸ் கூட நான் தூக்கி போடாம அப்படியே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத தூக்கி போட எனக்கு மனசே வரமாட்டேங்குது. கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது ஏன்டா இத ஸ்டார்ட் பண்ணோன்ற மாதிரி மைண்ட் செட் மாறிடுச்சு. ஒரு வழியா ஒரு ரேக்க முடிச்சுட்டோம். ஸோ கண்டிப்பா இன்னொரு ரேக்கையும் நம்ம கிளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்னையே நானே மோட்டிவேட் பண்ணிட்டு, "உன்னால கண்டிப்பா முடியும் நந்தினின்னு" சொல்லிட்டு இன்னொரு ரேக்க கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் இத முடிச்சிரணும், கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் சில பாத்திரம் எல்லாமே கலஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு அடுக்கி வச்சுட்டேன். கவுண்டர் டாப்ப நல்லா ஈர துணி வச்சு நல்லா தொடச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழ எடுத்து வச்ச எல்லா பொருளையும் எடுத்து அந்தந்த பிளேஸ்ல எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வழியா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டோன்னு பக்கத்துல பார்த்தா, ஃப்ரிட்ஜ் மேல ரொம்ப மெஸ்ஸியா இருந்துச்சு. ஸோ அப்படியே அதை கையோடயே அதையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் மேல கரெக்ட்டா ஒரு ரேக்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஒரு வழியா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு, நீட்டா அரேஞ்ச் பண்ணி வீட்டையும் பெருக்கி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி மோர் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்க்காக மறக்காம நைனி ஷைன்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் கிளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.